ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக டார்க் மாஃபியா கிங்கின் ஸ்வீட் லவ்வோட நெக்ஸ்ட் பார்ட்டாக தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சா ஐம் ரெடி சாரி, ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்மகிட்டே அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கு மேலே ஹேண்ட்ஸ் லெக்கெல்லாம் போட்டு தூக்கி போட்டு ஹக் பண்ண பொசிஷனில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகி டக்குன்னு எழுந்து நம்ம ஜங்குக்கோட செஸ்ஸை தான் நோட் பண்ணி பார்க்குறாரு. எங்கேயாவது பிளட் லாஸ் ஆயிருச்சா, கட்டை ஏதாவது ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நான் அப்போவே சொன்னோம்ல உன் பிஹேவ் இப்படி தான் இருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி தீட்டிக்கிட்டே நம்ம ஜங்குக்கோட செஸ்ஸையை நோட் பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஜங்குக்கோட செஸ்ஸையே பார்த்துட்டு இருக்கட்டே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு நம்ம டேக்கு பின்னாடி தான் நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் இருக்கும். அப்படி எழுந்து உட்காந்து தானே நம்ம டே வந்து செக் பண்ணுறாரு. இப்படி நம்ம டே எழுந்து ஜஸ்ஸே நோட் பண்ணிகிட்டு இருக்குது. நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயோட பேக் சைடு நெக்க கிரிப்பை பிடிச்சபடி டேயை க்ளோஸ் ஆகிட்டு டேயோட லிப்பில் கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு உனக்கு என்ன துணிச்சல்டா மாஃபியா பயலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக இன்னொரு பக்கம் செஸ்ஸில் அடிக்கிறாரு. ஹே பேபி, என்ன நினச்சிட்டு இருக்க? எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டிய டயத்தில் இப்படி அடிக்கிறியே, இது ட்ரீட்மெண்ட்டா? என்ன துணிச்சல் இருந்தால் எனக்கு நீ கிஸ் பண்ணுவ? ஹே, நான் உன் ஹஸ்பண்ட், எனக்கு கிஸ் பண்ணுறதெல்லாம் பெருசாக வச்சு பேசிகிட்டு இருக்கு. கிஸ் மட்டும் இல்லைன்னா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படி எழுந்துக்கிட்டாட்டே அப்படின்னு நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன மாட்டி பேசுகிற, எங்கே பாரு நிமிடத்தில் தள்ளி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு பெட்டை விட்டு இறங்குற டேயோட ஹேண்ட்ஸு நம்ம ஜங்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு என்ன பேபி ரொமான்ஸ்ன்னு பேசினதோட்டி அப்படி ஷையாக நம்ம தெரியுது. ஷை ஆகுறீங்களா? இந்த ஜேகே பாட்டு உனக்கு காண்டா தானடா இருக்கும், கோவம்லாம் படுவ. இப்போ என்ன ஒரு ஷையான ஃபீலிங் வருது பேபி. அப்போ ஃபஸ்ட் டைம் ரொமான்ஸ் பண்ணுறத விட இப்போ 2 பேரும் ப்ளே பண்ணா நீ ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுவா பொழுக்கே அப்படிங்கிற மாதிரி பேசுவாரா. இப்படி பேசினா உண்மையிலே நம்மகிட்ட செம்ம ஷையில் தான் இருக்கிறாரு. ஷையில் அவரோட சீக்ஸ்லாம் அப்படி ரெட் கலரில் சகக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுக்கு டக்குன்னு ஜேகேயோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு ரெஸ்ட் ரூமை பட்டு ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா நம்ம ஜேகே கிட்ட ஒரே சிரிப்பாக இருக்குது. ஸ்மைல் பண்ணபடி அப்படியே அந்த பெட்டில் பொறுமையாக உட்காந்துருக்காரு. இப்போ டைம் ஸ்கிப் ஆக்கி டே ரூமை விட்டு வெளியே வராரு. இந்த மாதிரி வெளியே வந்தால் சுகா இதை நோட் பண்ணிவிட்டு எங்கே டே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஒர்க்குக்கு தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போலீஸ் ஒர்க்குக்கு தான் நம்ம டே வந்து போகிறாரு. இந்த மாதிரி பண்ணோம். ஜேகேக்கு வந்து இந்த மாதிரி டே வெளியே போகிற மூமெண்ட்டாக ரூமுக்கு வெளியே வந்து நோட் பண்ணுறாரு. ஜேகே பக்கத்தில் இருந்துட்டு இதை நான் காராக பட்டுக்கணும், அவர் பட்டுக்கு நான் ஒர்க்குக்கு போகிறேங்கிற மாதிரி போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜேகேயோட ஃபேஸே கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாகுது. இதை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு சரி விட்ரா, அவனோட பிஹேவியர் தான் உனக்கு நல்லா தெரியும்ல, தெரியாமலையா இருக்கிற, நீ ஃப்ரீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே என்ன செய்வார்னா அவரோட ரூமுக்குள்ளே போய் நம்ம மார்க்குக்கிட்ட மற்ற ஒர்க் இன்னும் என்னென்ன ஒர்க்லாம் இங்கே இருக்குது. கண்டிப்பாக சார்லிக்கு வியை பற்றி என்னமோ தெரிஞ்சிருக்கு. பியை வச்சு தான் அவன் பாயிண்ட் பண்ணி பேசினான். உன்னை சும்மா விட மாட்டேன் வி அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் டேயை ஷூட் பண்ண போனான். சார்லிக்கு டேயை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அது டே கிடையாது, விங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அந்த பர்சன்ட் இப்போவும் என் டேயை அட்டாக் பண்ணுவாங்க. டேயை சுற்றி ப்ரொடெக்ட் பண்ண பாடிகார்ட்ஸ் விட சொன்னேனே, விட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 20 பாடிகார்ட்ஸ் பாஸ்கிட்ட தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாமலே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்கிறாரு. டேயை இனிதான் நாம் ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். ஏன்னா எந்த பர்சன்ட்லேருந்து எப்போ யார் வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. சார்லி இந்த மாதிரி பேசுகிறத வச்சு பார்க்க சொல்ல அவங்களுக்கு மேலே தான் இந்த பர்சன்ட் இருக்கணும். கூடி சீக்கிரம் அடி யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுக்கி இப்படி பேசினோம். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் நம்மகிட்ட உள்ள என்ட்ராகிறத பார்த்துட்டு எல்லாருமே பவுட் பண்ணோம். ஜெமினா ஷாக் ஆகி என்னடா ஹஸ்பண்டுக்கு அடிபட்டிருக்கு, நீ இப்படி இங்கே வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமினா டேட்ட பேசினா. டே அவனை பாட்டுக்கு அங்கே எக்கச்சக்க மேட்ஸ் இருக்காங்க, கார்ட்ஸ் இருக்காங்க, போடா குறைக்கி அப்படி ரூடாக முறைச்சப்படியே இருக்கிற ஒரு ஹயாங் இருக்கிறாரு, இவ்வளோ பேர் இருக்காங்க காணாதா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. டே இப்படி பேசுகிறத கேட்டு ஜெமினா ஷாக் ஆகி ஆனால் ஒய்ஃபை பக்கத்துலேருந்து நீ கேர் கொடுத்து பார்த்தாதானடா அது ஃபீலாக இருக்கும், இப்படி பண்ணுறியே டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேட் இப்படி பேசிகிட்டு இருந்தா. டே வளவலான்னு பேசாத, சார்லி என்னமோ வீணானு வீண்கிற பர்சன்ட் யாருங்கிறத கண்டுபிடி, அவன் எதுக்கு என்ன கில் பண்ண வந்தானுங்கிறது எனக்கு தெரியணும். அப்புறம் இந்த சார்லி கூட யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பாண்டிங்கில் இருக்காங்கிறதையும் கண்டுபிடி. கூடிய சீக்கிரம் சார்லியோட கேங்கில் இருக்க எல்லாரையுமே நான் மொத்தமாக அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேஸ்ட் பேசுகிறாரு. வியா
அவன் அன்னைக்கு அப்படி தானடா சொன்னான், நான் ஒன்றா தான் கில் பண்ண வந்துருக்கேன்ட்டு. வீங்கிற பர்சன்ட் என்ன மாதிரி இருந்தாலும் இருப்பாங்க அவளுக்கு. அந்த பர்சன்ட் யாருங்கிறத முதல்ல திங்க் பண்ணி தேடு. அவங்கள நம்ம சேவ் பண்ணணும். எடு உன்னை நீயே சேவ் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா சரிடா வீணுங்கிற பர்சன்ட் யாருங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிச்சி நான் உன்கிட்ட கொண்டு வந்து விடுறேன். அப்புறம் சார்லி யார் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் இருந்தான், அவனோட பார்ட்னர்ஸ் யாரெல்லாம்ங்கிறது சீக்கிரம் கலெக்ட் பண்ணி அவன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேங்கிற மாதிரி நம்ம ஜிமினை எப்படி பேசிட்டு அப்படியே 2-3 ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த பிளேஸ்லேருந்து வெளியே போகிறாரு. இந்த மாதிரி வெளியே போனாட்டே இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி தான் 20 பாடி கார்ட்ஸுமே அதாவது பக்கத்தில் நிற்காம ஒரு சீக்ரெட்டாக நம்ம டேயை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தான். அதே பிளேஸில் தான் லீ அனுப்பின பர்சன்ஸுமே இருக்கிறாங்க. நம்ம டே தான் நோட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு டே சிங்கிளாக தான் அந்த பிளேஸில் இருக்கிறான், நீங்கள் இப்போ நினச்சா கூட டேயை கில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி லீ கிட்ட சொல்லவும், அவனை விட்டு வைக்காதீங்கடா, இப்போவே அந்த பிளேஸ்குள்ளே என்ட்ராகி அந்த வீயை போட்டு தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஆர்டர் போடுறான். இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு அந்த பர்சன்ஸுமே கரெக்டாக நம்ம வீயை கில் பண்ணதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரியே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா இவங்க எல்லாரோட லுக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத ஜேகேயோட பாடி கார்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு ஜேகேயோட பாடி கார்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, இந்த பிளேஸில் ஒரு கொஞ்சம் மெம்பர்ஸ் வித்தியாசமாக இருக்கிறாங்க, அவங்க வந்து நார்மல் பீப்புள் மாதிரி தெரில அப்படிங்கிற மாதிரி மார்க்குக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இதை சொல்கிறத கேட்டு டே பாஸ் தான் அட்டாக் பண்ண யாராவது வந்திருப்பாங்க, அவர்கிட்ட யாருமே போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பாடி கார்ட்ஸுமே கரெக்டாக இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராகி உள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு ஜேகேயோட பாடி கார்ட்ஸுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க இருப்பாங்கள சீட், அந்த சீட்லேருந்து அவங்கள எழுந்துக்க சொல்கிறாங்க. அந்த பர்சன்ஸ் எல்லோரும் எழுந்து மூவ் ஆனோன்னா ஆஃபீஸர்ஸ் மாதிரி இவங்க நம்ம ஜேகே அனுப்பின பர்சன்ஸ் அந்த சீட்டில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் மாதிரி மறைஞ்சு உட்காந்துக்கிறாங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். இந்த மூமெண்ட்டை மார்க் வந்து கரெக்டாக ஜேகே கிட்ட வந்து சொல்லவும், நான் அப்போவே நினச்சேன் கண்டிப்பாக இது ப்ராப்ளமாக தான் இருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நெசிவர்னா டக்குன்னு எழுந்து அவரோட ஷர்ட்டை வேர் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். இதை சிவா நோட் பண்ணிவிட்டு எங்கடா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஹயாங் டேக் அங்கே ப்ராப்ளம், டேக்கு நான் தான் சேஃபாக இருக்கிற மாதிரி அவனை பார்த்துக்கணும், அவனை நான் தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், ஏன்னா முதல்ல இங்கேருந்து போக விடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே போகலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் ஜேகேயோட ஆன்சர் நம்ம சுகா பிடிச்சிட்டு, ஏற்கனவே நீ ரொம்ப வீக்காக இருக்கிற, இன்னும் நீ நார்மல் ஆகலை, உன் பாடியில் இருக்க அந்த ஊன் இன்னும் ஆறவே இல்லை, உன்னோட பாடியில் இருக்க காயத்தை எல்லாத்தையும் ஆறுறதுக்கு முன்னாடி நீ எங்கே போகிற, இன்னும் நீ ஒன்று ஹேட் ஆக்க பார்க்குறியா, நான் டெட் ஆனாலும் பரவாயில்ல, ஏன் முன்னாடி என் டேக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதை இந்த ஜேகேயால் தாங்கிக்க முடியாது, அது நான் டெத் ஆனதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே டக்குன்னு அங்கேருந்து வேகமாக காரை எடுத்துகிட்டு நம்மகிட்டே ஒர்க் பார்க்குற அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் இந்த மாதிரி வந்தோம். இப்போ கரெக்டாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இப்போ நம்ம ஜிமினா தான் இந்த சார்லியை பற்றி தேடு, அவனை பற்றி தேடு, இவனை பற்றி தேடுன்னா இந்த சார்லி யாருங்கிறது இப்போ வரைக்கும் தெரிய மாட்டேங்க, இவன் கூட இத்தனை பர்சன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க, இதில் யாருங்கிறது தெரியலங்கிற மாதிரி என்னமோ ஃபைல் பேப்பர் இதெல்லாம் அப்படியே மூவ் ஆன் பண்ணி பேப்பர்ஸை மூவ் ஆன் பண்ணிகிட்டே வர சொல்ல அதில் ஜேகேயோட பாடி கார்ட்ஸு சேஞ்ச் ஆகி உட்காந்துருக்கத நம்ம ஜிமினா நோட் பண்ணுறாரு. என்னடா நம்ம எதுவும் ட்ரிங்க் பண்ணலையே, பண்ணலை ட்ரிங்க்லாம் பண்ணலை, நார்மலாக தான் இருக்கும், ஆனால் ஏன் இந்த பிளேஸில் முழுக்கும் ஜேகேயோட பர்சனல் பாடி கார்ட்ஸ் அந்த பாடி கார்ட்ஸாக இருந்த மாதிரி தெரியுது, அப்போ இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒர்க்கர்ஸ்லாம் எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் எங்கேங்கிற மாதிரி பார்த்தா அவங்க ஒரு பிளேஸில் உட்காந்துருக்காங்க, அமைதியாக உட்காந்துருக்காங்க. இந்த மூமெண்ட்டையும் நம்ம ஜிமினா பார்க்குறாரு. ஏதோ தப்பாக இருந்த மாதிரி தெரியுதே, டே என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா வேகமாக வந்து டே இருக்க ரூம் டோரை வேகமாக ஓப்பன் பண்ணுவாரா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் ரொம்ப அமைதியாக அப்படி அந்த டேபிளில் ஹெட்டை வச்சபடி ஸ்லீப் பண்ணிட்டு இருந்த நம்ம டே தான் ஓப்பன் பண்ண வேகத்துக்கு பயந்து போய், டே லூஸு ஜிமின் ஏன்டா இந்த வேகமாக ஓப்பன் பண்ண, ஒரு செகண்டில் எனக்கு ஹார்ட்டே நின்றுச்சு தெரியுமாடா, டேய் எனக்கு ஒர்க்கு கொடுத்து வெளியே அனுப்பிட்டு நீ என்னடா ட்ரீமில் ஜேகே கூட ரொமான்ஸ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்காரா. இப்படி கேட்டால் பக்கத்தில் வந்து ஒரு மிரலெல்லாம் ஆனால் ஒரு பால் மாதிரி இருக்குது, அந்த பேப்பர்ஸ்லாம் பறக்காமல் இருக்கிறதுக்கு அந்த இதை தூக்கி கரெக்டாக ஜிமினா பார்த்து எறிகிறாரு. இவன் கோவத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்ல, எவ்வளோ பெருசாக இருக்குது இப்படி தூக்கி எறியுதேடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா அதை கரெக்டாக கேட்ச் பண்ணுறாரு.
ஜஸ்ட்டு மிஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணா, ஏன்டா நான் ஒரு 10 செகண்ட் ஐஸை க்ளோஸ் பண்ணி ஸ்லீப் கூட பண்ணக்கூடாதா? அப்போ கூட அங்கேருந்து ஜேகே தான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டினா இப்போ கரெக்டாக அந்த பிளேஸுக்குள்ளே லீயோட பாடி கார்ட்ஸ் ஒரு 10 மெம்பர்ஸ் என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆகுறத நம்ம டேயும் ஜிமினாவை நோட் பண்ணோம். உங்ககிட்ட நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஹெட் ஆஃபீஸர் தான் நாங்கள் பார்ப்போங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி வரதை பார்த்துட்டு அது அவன்டா ஏன் பிளேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகி வாய்ஸ் இந்த மாதிரி ரைஸ் பண்ணி பேசிட்டு வர்றது. இந்த பிளேஸில் நான் மட்டும்தான் பேசணும், என்னோட சவுண்டு மட்டும்தான்டா கேட்கணுங்கிற மாதிரி இப்படி ஜிமினா கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். நம்மகிட்ட அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வராரு. இப்படி வெளியே வந்தால் ரூம் டோர் கிட்ட தான் நம்மகிட்டையும் ஜிமினாவை நின்னா நம்ம பாடி கார்ட்ஸ் 25 பாடி கார்ட்ஸ்க்கு நடுவு சென்ட்ரலில் தான் அந்த 10 பாடி கார்ட்ஸ் வந்து நிற்கிறாங்க. எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், எங்களுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், எங்களை 2-3 பர்சன்ஸ் எங்களை கில் பண்ணிடுவேன்ட்டு பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் தான் அவங்கக்கிட்ட இருந்து சேவ் பண்ணி எங்களோட மனிஷும் என்னோட ஒரு பேபியும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது, சேவ் பண்ணி தாங்கங்கிற மாதிரி ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்க வர மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்மகிட்டே தான் அந்த 10 மெம்பர்ஸையும் கீழே இருந்து மேலே வர பார்த்துட்டு, டே மச்சான் என்னை என்ன நினச்சாங்கடா, எனக்கும் தான் தெரிலடா, இவனுள்ளே பார்க்க சரியான பாடி பில்டர் மாதிரி இருக்கானுவன், இவனுள்ள ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கலாய்ப்பாரா. இந்த மாதிரி கலாய்ச்சா நம்ம ஜிமினாண்டா, நீ பேசுகிறது அவங்களுக்கே கேட்கும்டா, கேட்கணுன்னு தானடா அவ்வளோ சவுண்டாக பேசுகிறேன். என்னடா சொன்னீங்க, உங்களை ஒரு பர்சன் பிளாக்மெயில் பண்ணுறாங்களா, யாரை பிளாக்மெயில் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்பாரா. இது மாதிரி கேட்டான். ஜேகே தான் அவங்க பாடி கார்ட்ஸை வச்சு எங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, நீங்கள் அவரோட ஒய்ஃப் இல்லாட்டா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இந்த மாதிரி சொன்ன நம்ம ஜிமினாடா, கரெக்டான இடத்துக்கு தான்டா வந்திருக்கேன், கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். அவன் ஜேகேன்னு சொன்னாலே போட்டும், அடுத்த செகண்டு ஜேகே என்ன அரெஸ்ட் பண்ணுறேன்னு கிளம்பிடுமா, தெரிஞ்சே தானே அவங்ககிட்ட வந்திருக்கேங்கிற மாதிரி நம்ம ஜிமினா அந்த பர்சன்ஸ் அவ்வளோ வெறுமையை நோட் பண்ணால் நம்ம டாம் அப்படி பேசிக்கிட்டே பக்கத்தில் வந்திருப்பாரா. கிட்ட ஒரு பர்சன் பேசிகிட்டு இருப்பாம்ல, அந்த பர்சன்கிட்ட வந்துட்டு யார் மேலே கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஜேகே மேலே. ஜேகே தான் எங்களை பிளாக்மெயில் பண்ணி திட்டிக்கிட்டு இருக்கான், எங்ககிட்ட நிறைய மணி கேட்குறான், என்னோடய பேபி வர அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாயை முடதுக்குள்ள நம்மகிட்டே ஓங்கி ஒரு ஸ்லாப்பை வச்சுடுவார். ஸ்லாப்பை வச்சுட்டு அந்த பசங்களோட எனக்கு கிரிப்பை பிடிச்சிட்டு, டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்ன நினச்சிட்ருக்க, அது எனக்கும் அவனுக்குள்ளே பர்சனலாக நிறைய ஃபைட் இருக்கும், நிறையவே நாங்கள் அடிச்சுப்போம், ஏன் அவனை நான் கில் கூட பண்ணுவேன், அது என்னோட பர்சனல் மூமெண்ட்ஸ், எனக்கும் ஜேகேக்குள்ளே நீங்கள் ஏன் வரிய, ஒன்றும் ஒரு பர்சன் பிளாக்மெயில் பண்ணானா, அதுவும் ஜேகே பிளாக்மெயில் பண்ணுவானா, ஜேகேக்கு பிளாக்மெயில் பண்ணுறது தெரியாது, ஜேகே உங்களை பிளாக்மெயில் பண்ணானே அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனோட ஃபேஸில் ஓங்கி பஞ்ச் பண்ண மற்ற 9 மெம்பர்ஸும் நம்மகிட்டே பாயிண்ட் பண்ணபடி கன்னை நீட்டுறாங்க. இந்த மாதிரி நீட்டுறதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி, என்னடா அவ்வளோ பேரும் கன்னை நீட்டுறீங்க, ஏன் கண்ணை வர ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு எனக்குற மாதிரி அப்படி அவங்க 9 மெம்பரையும் பார்த்து ரொம்ப ஷாக் ஆனா, நீ தப்பு பண்ணிட்டே, தப்பு மேலே தப்பு பண்ணிட்ட, நாங்கள் ஸ்மூத்தாக தான் உன்னை கில் பண்ணலான்னு வந்தோம், ஆனால் நீ இந்த மாதிரி எங்கள் பர்சன்ட்லேயே ஒரு பர்சன்ட்டை அடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி அதில் 9 மெம்பரில் ஒரு பர்சன்ட் பேசிக்கிட்டே வந்தேன். ஷூட் பண்ணுங்கள், இதுக்கு மேலே அவனை விட்டு வைக்காதீங்க, ஷூட் பண்ணுங்கங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு அப்படியே கன்னை ரோல் பண்ணி ஷூட் பண்ண போவாங்களா. நம்ம ஜிம்னால மைண்டு போயிட்டு ஆங்க அப்படிங்கிற மாதிரி கிட்ட ரன் பண்ணபடி ஓடி வருவாரா. அந்த மாதிரி ஓடி வந்தேன். இப்போ அந்த 9 பாடி கார்ட்ஸ்க்கு மேலே நம்ம ஜேகேயோட 20 பாடி கார்ட்ஸும் கன்னை கரெக்டாக ஹெட்டில் வைக்கிறாங்க. இந்த மாதிரி அத்தனை பேர் ஹெட்டில் கன்னை வைக்கிறத பார்த்துட்டு அந்த 9 மெம்பர்ஸ் ரொம்ப பயந்து போய் அந்த பர்சனல் பாடி கார்ட்ஸ் அவங்க அவ்வளோ வெறுமை, ஜேகேயோட பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வெறுமையை நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஷாக் ஆனால், நாங்கள் இருக்க சொல்லி எங்கள் பாஸ் நீ கில் பண்ணிடுவியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, ஓ இதுக்கு தான் இவங்க எல்லோரும் இந்த பிளேஸ்க்கு வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா ஷாக் ஆகி அப்படியே நோட் பண்ணால், இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே நம்ம ஜேகே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி ஜேகே என்ட்ராகிறத பார்த்துட்டு அந்த 9 பாடி கார்ட்ஸ் தான் ஜேகே இந்த பிளேஸ்க்கு வரதை பார்த்து ரொம்ப பயந்து போயிருப்பாங்களா. அந்த மாதிரி பயந்து போயிருந்தா லீ ஆல்ரெடி சொல்லியிருப்பான்,
ஒருவேளை நீங்கள் மாட்டுற மாதிரி இருந்தால் உங்களை நீங்களே கில் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆர்டர் பண்ணி தான் அனுப்பியிருப்பான். அப்போ தானே லீ யாருங்கிறது தெரியாது. அதுக்காக இந்த மாதிரி ஜேகே உள்ளே வரதை பார்த்துட்டு கண்டிப்பாக நம்மளை பனிஷ் பண்ணி லீ யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி அதில் ஒரு பர்சன்ட் நம்ம டைட் இப்போ பேசிட்டு இருந்தோம்ல, அவனே 8 மெம்பரையும் ஷூட் பண்ணி கில் பண்ணிவிட்டு அவனே ஷூட் பண்ணி கில் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி தன்னைத்தானே ஷூட் பண்ணிவிட்டு டெட் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகேயும் ஜேகேயோட பாடி கார்ட்ஸு ஜிமினா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனாங்க. டேக்கு ஒன்றுமே புரியல. இங்கே வந்தாங்க, என்னை அட்டாக் பண்ண பார்த்தாங்க. ஜேகே பார்த்தோன்னே அவங்கள ஷூட் பண்ணி கில் பண்ணிட்டாங்க. டே அதான்டா ஹஸ்பண்டோட பவருங்கிறது பட்டியா? உன் ஹஸ்பண்ட் உள்ள என்றானதோட உன் ஹஸ்பண்டை பார்த்த பயத்தில் அவன் வழியாக அவங்கள கில் பண்ணிக்கிட்டானுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா பேசுனா, பைத்தியம் பக்கத்தில் இருக்க அரை பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. ஏன் மச்சான் எப்போ பட்டாலும் எப்படியே திட்டுற லூஸு? தெளிவாக யோசிச்சு பாருடா. அவங்க என்ன கில் பண்ண வந்தாங்க, ஆனால் என்ன கில் பண்ணலை. அதுக்குள்ளே ஜேகேயும் ஜேகேயோட பாடி கார்ட்ஸும் வந்து என்ன சேவ் பண்ணிட்டாங்க. ஜேகே உள்ளே என்ட்ராக்கிறதுக்குள்ளே அவங்க எல்லாருமே டெத் ஆகிட்டாங்க. ஒரு பர்சன் தான் அவ்வளோ விரும்பி ஷூட் பண்ணி கில் பண்ணிவிட்டு அவனே ஷூட் பண்ணிக்கிட்டான். அப்போ இதுக்கு ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்குது. ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க 9 மெம்பர்ஸ்குள்ளே இருக்குது. அது ஜேகேக்கு தெரியக்கூடாது. அதுக்காக தான் ஜேகே வர்றதுக்குள்ளே டெத் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டேசலவும், மச்சான் இப்போ நண்டா உன் பிரெயின் செம்மையாக ஒர்க் ஆகுது, ஜேகே கொடுத்த ட்ரைனிங்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஏன் ஜிமீன் இவ்வளோக்குள்ளே திட்டுறனே, உனக்கு கோவமே வராதாடா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஜிமினாவை நோட் பண்ணா. ஏன் மச்சானாச்சு, நீ திட்டுனாலும் அடித்தாலும் நான் வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. டே நான் சீரியஸாக பேசுகிறேன்டா. ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்குது. அதுவும் அது ஜேகேக்கான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். அது ஜேகேக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பர்சன் இத்தனை பர்சன்ட் தான் கில் பண்ணுது. அப்படி என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது? எது ஜேகே கிட்டேருந்து மறைச்சி வைக்கிறாங்க? ஜேகே எது தேடிக்கிட்டு இருக்கான்? அதையே இவங்க மறைக்கணும். என்ன மூமெண்ட்டாக இருக்கும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. அப்போ இனி என்ன செய்யணும்னா, என்ன மச்சா செய்ய போகிறேன்? என்ன செய்ய போகிறேன்னா ஹவுஸுக்கு போகிறேன். எதுக்கு? ஜேகேக்கு ஏதோ ஒரு மூமெண்ட்டு தெரியணும்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான்ல, ஜேகே எதை மறைச்சி வச்சுருக்கானுங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஜேகே கூடயே இருந்து இவங்க எல்லோரும் ஏன் ஜேகே பார்த்து டெத்தானாங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு முன்னாடி, ஜேகேக்கு முன்னாடி நான் அந்த பர்சன்ட்டை பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ இப்போ ஜேகே பக்கத்துலேயே இருந்து ஜேகே பண்ணுற ஒர்க்கை நீ நோட் பண்ண போகிற? ஆமாம் ஜிமீன், ஓகேயா? நான் ஜேகே பக்கத்துலேருந்து ஜேகே யார்கிட்ட என்னெல்லாம் பேசுகிறான், ஜேகே எதை மறைச்சிக்கிட்டு இருக்கானுங்கிறத கண்டுபிடிச்சி உனக்கு கால் பண்ணி சொல்வேன். நீ எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணுற. ஏன்டா இப்படி பண்ணுற? ஹஸ்பண்டு கூட ஒரு 10 செகண்ட் கூட ஹாப்பியாக இருக்கிற திங்கிங்கே உனக்கு வராடா? டே லூஸு மாதிரியே பேசிகிட்டு இருக்காதடா. ஜிமினா அடி வாங்குவேன். போடா கொடுத்த ஒர்க்கை பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை அடித்து துரத்துறாரு. டே மச்சான் வர்ற என்ன நீ அடிச்சுக்கிட்டே இருக்க, ஒரு டே நான் உன்னை அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்வாரா. டக்குன்னு நம்மகிட்ட எழுந்து வந்து ஜிமினா முன்னாடி நின்றுட்டு, அடி, அது ஏன் ஒரு டேனுங்கிற, இன்றைக்கி அடிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசுவாரா. இப்படி பேசுனா நம்ம ஜிமினா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, உன்னை எப்படி மச்சான் என்னால் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வேறு பேசுகிறாரு. ஐயோ நம்மளை டென்ஷன் இந்த ஜேகே மட்டும் இல்லை, இந்த ஜிமினாவும் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டே மச்சான் சொல்கிறா, நான் பேசுகிற வார்த்தையில் என் அன்பு மலையில் நீ உருகிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், கடுப்பில் கொதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையாக என்னை ஹேக் பண்ணுறதை பிரேக் பண்ணிவிட்டு இந்த பர்சன்லாம் யாருங்கிறத கண்டுபிட்றா. நான் ஜேகே என்ன பண்ணுறானுங்கிறத நோட் பண்ண ஹவுஸ்க்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வீமென் 2 பேருமே இங்கே பிரிகிறாங்க. இந்த மாதிரி பிரிஞ்சு இப்போ ஜேகே ஹவுஸில் தான் இருக்கார். சுகர் நம்ம ஜேகே பிடிச்சி தீத்துட்டு இருக்காரு. உனக்கு அறிவில்லை, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டியா? நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டியா? ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? ஆமாம், நான் சொல்கிறது நீ எப்படி கேட்ப? நீ என்ன என் கூட பிறந்த பிரதரா, என்னோட பிரதரா, என் கூட பிறந்த பாண்டிங்கா, ஏன் பிளட் பாண்டிங்கா, எதுவுமே இல்லைல்ல. நான் ஏதோ ஒரு 3rd person தானே உனக்கு. அதனால தானே இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு கேட்கக்கூடாதுங்கிற அளவுக்கு திங்கிங் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுகர் க்ரை பண்ணபடி பேசுகிற இந்த மூமெண்ட்டை ஜேகே நோட் பண்ணிவிட்டு, ஹயாங் என்ன மாதிரி வேர்டு பேசுகிறீங்க, இந்த அளவுக்கு ஹேட்டான வேர்டெலாம் வச்சு பேசுதீங்க. பிளட் பாண்டிங் இல்லாமலே நீங்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாண்டிங்கில் என்னோடய பிரதர், என்னோடய ஹயாங். நீங்கள் ஹயாங்னு எனக்கு ஒரு பர்சன்ட் இல்லாத ஃபீலிங்கே நீங்கள் மட்டும்தான் ஃபீல் பண்ணீங்க.
நான் டே சேவ் பண்ணணும்னு நினச்சி தான் அந்த பிளேஸ்க்கு போனேன். டே 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 டேயை சேவ் பண்ணணும், டேயை சேவ் பண்ணணும், டே சேவ் பண்ணணும். நீ டேயை திங்க் பண்ணால் நான் உன்னை பற்றி தான் திங்க் பண்ண முடியும். ஏன் பிளட்டுக்கு எதாவது ஆயிருமோன்னு நான் உன்னை தான் திங்க் பண்ண முடியும். நான் தான் சொல்கிறேன்ல, பாடி கார்ட்ஸில் இருக்காங்க, அவளை சேவாக பார்த்துப்பாங்க, நீ இந்த பிளேஸ்லேருந்து போகாதுன்ட்டு. இப்போ பார்த்தியா, இப்போ உன்னோட செஸ்ஸில் லைட்டாக பிளட் லாஸ் ஆன மாதிரி திட்டிட்டு டாக்டர் வந்து திட்டிட்டு போகிறாங்க. பெட் ரெஸ்ட் எடுக்க சொன்னால் அவர் எங்கே எழுந்து போனாருன்னு என்ன திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி பிரதரும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு, என்ன ஒரு சேவிங் கிங்கும் மாஃபியா கிங்கும் மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட உள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ராகி நேராக ஜெக்கிக்கிட்ட வந்துட்டு, ஐயோ ஜெக்கி என்னாச்சு உங்களுக்கு? நீங்கள் எப்படி இப்படி சோஃபாவிலே உட்காந்துருக்கீங்க? நீங்கள் பெட் ரெஸ்ட் தானே எடுக்கணும், டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு இப்படி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்த பிரதர்ஸ் ரொம்ப ஷாக் ஆகிட்டே நோட் பண்ணேன். அயாங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னோடய ஹஸ்பண்டுக்கு அடிபட்டிருக்குல, அவரை நீங்கள் பெட்டில் தானே படுக்க வச்சுருக்கணும், இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களேங்கிற மாதிரி பெட்ரூமுக்கு கூட்டு போகிறாரு. கூட்டு போய் ஜங்குக்கு பெட்டில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணிவிட்டு, பெட்டை விட்டு எழுந்துக்காதீங்க, உங்களை பக்கத்துலேருந்து சேஃபாக நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாரா. அந்த மாதிரி பேசுனா நம்ம ஜேகே தான், ஏன்டே என்ன ஆச்சு, உன் பிளேஸில் எந்த ஒரு ஒர்க்கும் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பேசவும், ஐயோ ஹஸ்பண்ட், ஒர்க்கா இம்பார்ட்டன்ட், நீங்கள் தானே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பா டேய், நீ ஃபேக்காக சொன்னாலும் செம்மையாக இருக்குடா இந்த வேடை கேட்க சொல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லுவாரா. நான் ஃபேக்கெல்லாம் சொல்ல, ட்ரூவாக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு ஜேகேக்கு ஸ்மெல் தான் வருது. சரி, அப்போ என்னை கேராக தானே பட்டுக்க வந்துருக்க? உங்களை கேரிங்காக பட்டுக்க வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்கிறாரு. போ எனக்கு ரொம்ப பசிக்குது, ஃபுட் எடுத்து வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எது, நான் உனக்கு ஃபுட் எடுத்து வரணுமா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கோவமாகுவாரா. ஃபுட்டு தானே ஹஸ்பண்ட், ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, ஃபுட்டை நானே எடுத்து வரேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் எப்படி நம்ம டேக்கில் இறங்குறாரு. நான் என்ன ஃபுட் எடுக்கையாடா அந்த பிளேஸ்க்கு வந்தேன், நீ என்ன பிளான் போடுறேன்னு இதை தெரிஞ்சுக்கிறதுனால வந்தேனுங்கிற மாதிரி கடுப்புலேயே திட்டிக்கிட்டே நேரம் வந்து மீண்டுக்கிட்ட ஃபுட்டை கேட்குறாரு, வாங்குறாரு, நேராக ரூமுக்கு தூக்கிட்டு போகிறாரு. இந்த மூமெண்ட்டை சுகர் நோட் பண்ணிவிட்டு, ஏதோ பிளான் பண்ணி தான் இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கான், என்ன பிளானுங்கிறது ஜிமினாட்ட கேட்டால் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா கரெக்டாக ஜிமினாவுக்கு கால் பண்ணி, நீங்கள் 2 பேரும் என்னடா பிளான் பண்ணிருக்கீங்கிற மாதிரி கேட்கவும் சொல்லிட்டு போன மூமெண்ட் எல்லாத்தையுமே ஜிமினா சுகாக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு, அப்போ ஜேகே பாட்டுக்க வரல, சேச்சே அந்த பர்சன்ட் ஏன் வந்தாங்க, அட்டாக் பண்ணாங்க, கண்டிப்பாக ஜேகேக்கு எல்லாம் தெரியும், ஜேகே கூட இருந்து அதை எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் ஜேகே பக்கத்தில் வந்து இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா அவளத்தி சொல்கிறாரு. சரி, அவன் ஹவுஸில் இருக்கான்ல, இனி சேஃபாக தான் இருப்பான், நீயும் கொஞ்சம் சேஃபாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ ஏன் மேலே ஏதாவது கேரிங்க உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால், கேரிங் தான், கேரிங்கை தாண்டி லவ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு சுகர் காலை கட் பண்ணால், என்ன லவ்வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஷாக்காகி அந்த மொபைலில் நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணால் இங்கே கட்டாகி இப்போ பெட்ரூமில் நம்ம டே சைடு தான் காட்டுது. டே வந்து அந்த ஃபுட்டை அப்படியே கொண்டு வந்து ஜேகே பக்கத்தில் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா, என்ன பேபி, ஃபுட்டை எனக்கு யார் ஃபீட் பண்ணி விடுவா, என்னாலலாம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபுட்டை சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொன்னால், சரி ஹஸ்பண்ட், நீங்கள் கேட்டு நான் இல்லைன்னு பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபுட்டை மட்டும் ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா ஜேகிக்கு செம்ம ஹாப்பி. ஃபஸ்ட் டைம் நம்மகிட்டே ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்றாருல, அந்த ஹாப்பியில் அப்படியே ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சு மெடிசன்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம ஜேகே தான், என்ன ஹரே ஜேகே உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோஃபாலேருந்து எழுந்து வேகமாக ஜேகே கிட்ட வர்றாரு. எனக்கு இப்படி பெட்டில் பட்டுருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன், நீ சோஃபாவில் உட்காந்துருக்கியே, உன்னை பார்க்கவே முடியல, அப்படியே என்னை புஷ் பண்ணி எழுந்து உட்கார வச்சு என் பின்னாடி ஒரு பில்லோ வை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, சரி ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு லைட்டாக புஷ் பண்ணி எழுந்து உட்கார வைக்கிறாரு. உட்காரவர் முடிஞ்சவருக்கே உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு பில்லோவையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணபடி பேக் சைடு முதுகிட்ட வைக்கிறாரு. வச்சுட்டு, இப்போ ஓகேயா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இப்போ ஓகேடா, இன்னும் ஒன்று கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேனா அப்படியே என் டைஸில் உட்காந்து எனக்கு ஒரு கிஸ் கொடுத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி நம்ம டேயை பார்த்து திங்க் பண்ணுவாரா.
என்ன இன்னும் உனக்கு ஒன்று வேணுமா, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக போய் சோஃபாவில் உட்காருதாரு. அவர் பாட்டுக்கு அவரோட லேப்டாப்பில் இருந்துட்டு மற்ற ஒரு சார்லியை பற்றின இன்ஃபர்மேஷன் ஜிமினா கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பார்ல, அதை முழுக்க முழுக்க நோட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சார்லி யார் கூடயும் ரொம்ப கனெக்டில் இல்லையே, இவனை எப்படிடா கண்டுபிடிக்குங்கிற மாதிரி அந்த டென்ஷனில் இருந்தால் நம்ம ஜொங்குக்குமே அவரோட லேப்டாப்பில் நம்ம 9 மெம்பர்ஸ் இருப்பாங்களா, அவங்க யார் அனுப்பின பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக கலெக்ட் பண்ணிகிட்ருப்பாரு. மார்க் அதுக்கான ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். மார்க் வந்து அது யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அது லீயோட பாடி கார்ட்ஸ் தான். லீ தான் இந்த பிளேஸில் இந்த பர்சன்ட்டை அட்டாக் பண்ண வர சொல்லியிருக்காங்க. லீங்கிற பர்சன்ட் யாருங்கிறது தெரியல, ஆனால் சார்லியோட பிரதர் அப்படிங்கிற மட்டும் இன்ஃபர்மேஷனுமே நம்ம மார்க்கை கலெக்ட் பண்ணி நம்ம ஜேக்கிட்ட சொல்லவும், இதை நம்ம ஜேக்கி முழுக்க முழுக்க அந்த லேப்டாப்பில் நோட் பண்ணிவிட்டு, அந்த லீ யாருங்கிறத சீக்கிரம் கண்டுபிடி, லீ தான் இனி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி அவரும் டெஸ்ட் மூலிமா நம்ம மார்க்குக்கு அனுப்புகிறாரு. இந்த மாதிரி அனுப்புனா நம்மகிட்டே தான் இந்த ஜிமினாவை ஒரு ஒர்க்குக்கு அனுப்புனா இப்படி தான் எல்லாம் வேஸ்ட்டாக சொதப்போம். சார்லியை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுறான்னா எல்லாரை பற்றியும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கான். இதில் இந்த சார்லி யார் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கிறது எப்படிடா கண்டுபிடிக்க, டே ஜிமின் பக்கத்தில் மட்டும் இருந்தால் உன்னை என்ன செய்வனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி கடுப்புலேயே கட்டிக்கிட்டு நம்ம ஜங்குக் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. எதையோ தீவிரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கானே, ஒருவேளை நம்ம தேடி வந்த ஒர்க்கில் அதில் இருக்குமோ, இப்போ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணிகிட்ருக்காருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே சோப்பாவிலேருந்து எழுந்து பாடியெல்லாம் நெளிச்சு விட்டபடி ஜேகே பக்கத்துலேயே வந்து பெட்டில் உட்கார்ந்தாரு. அதோட பெட்டில் சாஞ்சபடி ஜேகே இந்த சைடு உட்காந்துருந்தாருன்னா ஜேகேக்கு பக்கத்தில் பெட்டில் சாஞ்சபடி நம்மகிட்டே உட்காருதாரு. அப்போ தானே நம்ம ஜேகே என்ன பண்ணலட்டே அதில் பார்க்க முடியும். அந்த மாதிரி உட்கார்ற மூமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணிட்டு, என்னாச்சு பேபி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்கவும், அது ஒன்றும் இல்லை ஜேகே, சோஃபாவிலே இருக்கிறதுனால லெக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, பேக் சைடு முட்டுக்கு வேறு பெயினாக இருக்குது. இந்த மாதிரி லெக்கை நீட்டினபடி கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குமே நினச்சேன். ஏன் நான் பெட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரா. ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நம்ம மார்க்குக்கிட்ட வேகமாக வர டெஸ்க்கு பண்ணுறாரு. லேப்டாப்பில் பட்டன்ஸை மொத்தத்தை பிச்சு எடுத்துகிறாரு பொழுது அவ்வளோ வேகமாக டைப் பண்ணுறாரு. டைப் பண்ணி டக்குன்னு சென்ட் பண்ணுறாரு. அட பாவி, நான் ரீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இப்படி டக்கு புக்குன்னு எல்லாத்தையும் சென்ட் பண்ணி அனுப்பிட்டானே, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டேடா இந்த ஜேகே எங்கேருந்து இதை கற்றுக்கிட்டான், நம்ம கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அவ்வளோத்தையும் டைப் படித்து அனுப்பிட்டானே, நம்ம கூட எவ்வளோ வேகமாக டைப் படிக்க மாட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட ஹேண்ட் சைடாக பார்த்துட்ருக்காரு. ஆனால் நம்ம ஜேகே வந்து மற்ற மாஃபியா ஒர்க்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். லீயை பற்றி கேட்காம மற்ற மாஃபியா ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிப்பார். இவன் மற்ற ஒர்க்கெலாம் பார்க்குறான், இந்த ஒர்க்கு தான் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே, அடே ஜேகே என்னை கடுப்பே தெரியாடா அந்த ஜிமினா கூட சேர்ந்து நீயும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மா காண்டில் அப்படியே லேப்டாப்பை வேகமாக க்ளோஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி பண்ணுறத நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு டைமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒன்றும் இல்லை சும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லேப்டாப் அப்படியே தூர வச்சுட்டு பில்லோவை ஹேண்ட்ஸில் வச்சபடி பில்லோவை ஹக் பண்ணபடி நம்மகிட்டே உட்காந்துருக்காரு. ஜேகேயோட லேப்டாப்பையும் மற்றபடி இந்த மாதிரி நம்மகிட்டே லேப்டாப்பையே பட்டுருக்க மூமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு ஏதோ நம்ம லேப்டாப்பில் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண தான் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான். அவனுக்கு ஏதோ என்கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், அதுக்காக தான் இவ்வளோ சுற்றி வருதுங்கிற மாதிரி நம்ம ஜேகே திங்க் பண்ணிவிட்டு டக்குன்னு அவர் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணுவாரா. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மகிட்டே ஷாக் ஆகி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இல்லை டைமா ரொம்ப டயர்டாக இருக்குது, மெடிசன்லாம் வேறு போட்டேன்னா அதான் ஸ்லீப்பிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியா, நீ லேப்டாப்பை ஒழுங்காக க்ளோஸ் பண்ணல பழுக்கு, நீ வேணா என்ன தரியா ஜேகே, நான் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. சாச்சா பேபி, என் ஒர்க்கை நான் தான் பார்த்துக்கணும், லேப்டாப்பில் நான் கரெக்டாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், நீ கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லேப்டாப் அப்படியே தூக்கி தூர வைக்கிறாரு. இந்த மாதிரி வைக்கிறத பார்த்துட்டு ஐயோ டே ஜேகே என் பொறுமையை சோதிக்கிறடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த பில்லவை கடிக்கிறாரு. ஏதோ சாப்பிட்ற திங்ஸ் மாதிரி கடிச்சு பில்லவை பார்த்து முறைக்கிறாரு. ஜேகே பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி பில்லவை கடித்தபடி
கடிச்சபடியே டென்ஷன்லேயே உட்காந்துருக்கதை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணபடி படுக்கிறாரு. இந்த மாதிரி படுத்தான். நல்லா ஸ்லீப் பண்ணுறா, சீக்கிரம் ஸ்லீப் பண்ணி தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பில்லை எடுத்து நம்ம ஜேகே அடிக்கிற மாதிரி ஓங்குறாரு. வேண்டாம் வேண்டாம், இப்போலாம் அவன்கிட்ட ஃபைட் பண்ணக்கூடாது, அப்புறம் நம்மளை திட்டினாலும் திட்டுவான், அப்புறம் ரூம்குள்ளே கூட இருக்க விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பில்லை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம பெட்டை சுற்றி நம்மகிட்டே நடக்கிறாரு. அங்கிட்ட இங்கிட்ட நடக்கிறாரு. ஜேகே ஸ்லீப் பண்ணிட்டியா, ஸ்லீப் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட ஃபேஸை நோட் பண்ணபடி அங்கிட்ட இங்கிட்ட நடக்கிறாரு. நம்ம ஜேகே ஸ்லீப் பண்ணாமலே ஐஸை ஓப்பன் பண்ணபடியே தான் நம்ம பார்த்துட்டு இருப்பாரு. இவன் என்னடா ஸ்லீப்பிங் வருதுன்னு சொல்லிட்டு பெட்டில் படுத்தான். 1/2 hour ஆயிடுச்சு, அப்படியே சீலிங்க பத்தபடி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்புலேயே நம்மகிட்ட அங்கிட்ட இங்கிட்ட நடந்துட்டு இருந்தா ஒரு 10 seconds நம்ம ஜேகே ஸ்லீப் ஆகிடுவார். நார்மலாகவே ஸ்லீப் ஆகிடுவார். இந்த மாதிரி நம்ம ஜேகே தான் ஸ்லீப் ஆகுறாருன்னு பார்த்தா அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருந்தேன். நம்ம டெய்யுமே டயர்டாகி ஜேகே பக்கத்துலேயே பெட்டில் உட்காந்துருக்காரு. ஜேகே ஸ்லீப் பண்ணிட்டியா பண்ணலையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே கிட்ட க்ளோஸ், அதாவது பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டுட்டு ஜேகே ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வந்து அப்படியே அவர் ஐஸ் கிட்ட வச்சு பார்க்குறாரு. தூங்கிட்டானா தூங்கலையா, ஐஸ் ஓப்பனில் இருக்கானுங்கிற மாரி ட்ராமா பண்ணுறானுங்கிற மாரி செக் பண்ணதுக்கு ஐஸ் கிட்ட 2 ஃபிங்கரை வச்சு குட்டுற மாதிரி வராரு. இந்த மாதிரி வந்தால் ஜேகேன்னு ஆல்ரெடி ஸ்லீப் ஆகிட்டார்ல, அதனால நம்ம ஜேகே ஸ்லீப் பண்ண மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்பா ஸ்லீப் ஆகிட்டாம்பளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே அப்படியே எழுந்துக்கலாம்ங்கிற மாதிரி எழுந்துக்கிட்டோம். நம்ம ஜேகே டேயோட ஹிப்போக்ரிப்பாக பிடிச்சிடுவார். இந்த மாதிரி பிடிச்சா பொறுக்கி ஜேகே விடுறா, ஏன்டா இப்படி நான் பாடாப்படுத்துகிறேன், நான் லேப்டாப்பை போய் எடுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகேயோட ஹேண்ட்ஸை எடுக்கலான்னுங்கிற மாதிரி எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணாலும் எல்லாம் வேஸ்ட்டு. எவ்வளோ புஷ் பண்ணாலும் இன்னும் ஸ்ட்ராங்காகவே நம்ம ஜேகே கிரிப்பை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிக்கிறதுனால போராடி அவருமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரா, அவரும் நம்ம ஜேகேயோட செஸ்ஸில் ஃபேஸை வச்சபடி ஸ்லீப் பண்ணிடுவார்.